ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஹவுஸ் ஒய்ஃப். எதுக்குங்க முக்கிய 3 வருஷம் படித்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, எக்காரணத்தை கொண்டு படிப்பை மட்டும் விட்டுறாதன்னு. ஆனால் அதுவே மேரேஜ்க்கு அப்புறம் யாரும் சொல்லித்தரதில்ல. உனக்கான ஐடென்டிட்டியே உன்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான், எதுக்காகவும் அதை விட்டுறாது அப்படின்னு யாருக்கும் சொல்லி கொடுக்குறதில்ல. நாங்களே அடிபட்டு மிதிப்பட்டு இந்த மெட்டர்னிட்டி 6 வருஷத்தை முடித்து திரும்ப நிமிர்ந்து திரும்ப 2 வருஷம் மெட்டர்னிட்டியை முடித்து திரும்ப மேலே வருவோம். அந்த 8 வருஷம் மெட்டர்னிட்டியை முடித்து நம்ம மேலே வரும்போது நம்மளோட கிட்ஸ் கூட நம்மளை அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓ, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன பெருசாக பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே தான் நம்மளோட லைஃப் போகும். அதுக்கு பேர் தான் ஹவுஸ் ஒய்ஃப். அப்படிங்கிற எந்த ஒரு அங்கீகாரமுமே கிடைக்காத ஒரு மதர்ஹுட்க்கு பேர் தான் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ கரண்ட்டாக அதெல்லாம் பற்றி நிறைய பேசுகிறாங்க. மதர்ஹுட்டு, ஃபெமினிசம்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட்டு இன்னமும் கூட நிறைய தற்குறிகள் ஹவுஸ் ஒய்ஃப்னால் இலக்காரமாக தான் பேசிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம உட்காந்து டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க முடியாது. நம்ம கோ த்ரூ பண்ண பெயின், நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ், நம்மளோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதிலலாம் நமக்காக யாரும் கூட நின்றுக்க மாட்டாங்க, என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தற்குறிங்க தான் ஹவுஸ் ஒய்ஃபை மட்டமாக பேசுகிறது, அதெல்லாம் ஒரு வேலையான்னு நம்மளை டீமோட்டிவேட் பண்ணி மேலே வர விடாமல் நம்மளை மட்டம் தட்டிகிட்டே வச்சிட்ருக்கிறதுலாம் யாருன்னா இந்த தற்குறிஸ் தான். ஸோ இவங்களெல்லாம் நம்ம காதில் போட்டுட்டு இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட வே என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதில் அழகாக நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய லைஃப்பில் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஸ்டோரியை அமைதியாக நான் கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.